ஹரே கிருஷ்ணா. கடமையை செய், பலனை எதிர்பாராதேங்கிறது ஃபேமஸ். ஆனாலும் பகவான் கடமையை செய்ய உனக்கு அதிகாரம் உண்டு, பலன்ல அதிகாரம் இல்லைன்னு தான் சொல்லியிருக்கார். நாம செயலை செய்யறப்போ பொதுவா நம்ம மனசு கர்ம பலனை பத்தி நினைக்கும், இல்லைன்னா ஈஸ்வர சங்கல்பம்னு நினைக்கும். கர்ம பலனை பத்தி சிந்திச்சுட்டே இருந்தா அதை ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா செய்ய முடியாது. அதுல ஜாப் சாட்டிஸ்பாக்சன், நிம்மதி இருக்காது. அதால நமக்கு சக்சஸும் வராது. ஆனா கர்மா செய்யறப்போ அத பலனுக்காக செய்யாம இருந்தா அதால நமக்கு சக்சஸ் கிடைக்கும். அந்த சக்சஸால கிடைக்கிற பலனை அனுபவிக்கிறப்போ அதை ஏத்துக்கோ. ஆனா மனசளவுல அதை பெருசா எடுத்துக்காதே. பகவான் உன் உரிமைக்காக உனக்கு என்ன கிடைக்கணுமோ அத தர்ம வழியில கர்மா செய்யறது மூலமா போராடி வாங்கிக்கோ. ஆனா அந்த கர்ம பலனால கிடைச்ச சக்சஸ உன் மனசுக்கு கொண்டு போய் பெரிய சாதனை செஞ்சுட்டதா நினைச்சுக்காதே. மனசளவுல, அதாவது சைக்கலாஜிக்கலா அதுல இருந்து விலகியே இரு. கர்மாவை பலனுக்காக செய்யாதே, கர்ம வாசனைய அழிக்கிறதுக்காக செய். கர்மாவை செய்யாம விட்டுடாதே. அப்படி செய்யாம விட்டுட்டா அந்த கர்மா செய்யாம விட்டுட்டோமேங்கிற ஆசை உனக்குள்ளேயே தங்கிடும். கர்மா செய்யாம இருந்தா உனக்கு சோம்பேறித்தனம் வந்துடும். ஹரே கிருஷ்ணா.